மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேச வேதத்தை வாங்க துருசினா மலைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் சாமிரின்னு ஒருத்தன், அந்த சாமிரி என்பவனுடைய பேரும் மூசா தான், அவன் பேரும் மூசா தான். தப்ரீங்கிற தஃப்சீரில் எழுதுறாங்க, ஒரு சம்பவம் எழுதுறாங்க, பதிவு செய்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் சாமிரிக்குமான ஒரு ஒற்றுமை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்த வருஷம் என்ன, ஃபிரௌன் உத்தரவிட்டிருந்தான், இந்த ஆண்டு பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லாம் கொல்லுங்க. அப்போதான் மூசாவும் பிறக்கிறாங்க. அந்த வருஷம்தான் சாமிரியும் பிறக்கிறான். அப்போதான் சாமிரியும் பிறக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்துட்டாங்க. அவங்க தாயாருக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீ ஒரு பேழையில் வச்சு ஆற்றுல விட்டுருமா அப்படின்னு சொல்லிடுறான். அந்த பேழை மிதந்து மிதந்து ஃபிரௌனுடைய மாளிகையில் உள்ள ஒரு படித்துறை, அங்கே வரும்போது தான் பணிப்பெண்கள்லாம் எடுக்கிறாங்க. ஃபிரௌனுடைய மனைவிட்ட கொடுக்குறாங்க. திறந்து பார்த்தா ஒரு அழகான குழந்தை. அந்த குழந்தையை நான் வளர்க்குறேன்னு அந்த அம்மா பொறுப்பெடுக்குது. ஃபிரௌனுடைய மாளிகையில் வளர்றாங்க. யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாப்போடு. மறுபக்கம் இந்த சாமிரி இருக்கிறானே, அவன் ஒரு பாலைவனத்தில் பிறக்கிறான். அவனுடைய தாயார் பிரசவ நேரத்தில் தன்னந்தனியாக அவனை பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுத்த கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா மூத்தா போயிடுச்சு. அந்த குழந்தை பாலைவனத்தில் கிடக்குது. யார்? சாமிரிங்கிற குழந்தை. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த குழந்தை மேலே ஒரு பரிவு வருது. அல்லாட்ட கேட்குறாங்களாம், யாரெல்லாம் இந்த குழந்தைய நான் வேணா வளர்க்குறேனேன்னு சொல்லி. சரி வளர்த்துக்கான்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தைய பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சு அவனுக்கு அப்பப்போ பால் விட்ட, உணவுகள் கொடுக்க, இப்படி தான் அந்த குழந்தைய சாமிரிங்கிற குழந்தைய வளர்க்குறது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவங்க வளர்க்குறான். அதில் ஜிப்ரீல் வரப்போக இருக்கிறாரா இல்லையா, அவருடைய காலடி, அவருடைய குதிரையினுடைய காலடி மண், இதெல்லாம் அவனுக்கு தெரியுது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய காலடி பட்ட இடத்துல ஒரு மாற்றம் இருக்கும். ஒரு மாற்றம் என்னங்க இருக்கும், இதெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அவன் நல்லவன் இல்லை. ஃபிரௌன் வீட்டில் வளர்ந்த மூசா நபி, ஜிப்ரீல்கிட்ட வளர்ந்த மூசா காஃபிர். ஃபிரௌனுடைய வீட்டில் வளர்ந்த மூசா பெரிய நபி, சரிங்களா? ஜிப்ரீல் வளர்த்த அந்த மூசா இருக்கிறானே சாமிரிங்கிற மூசா, அவன் காஃபிர். இதான் வினோதம். ஏதோ ஒரு அரபு கவிஞர் கவிதை வடிவத்தில் அழகா சொல்றார், மூசல்லதி ரப்பாஹு ஃபிரௌனு முர்சலுன் வ மூசல்லதி ரப்பாஹு ஜிப்ரீலு காஃபிரும். ஃபிரௌன் வளர்த்த மூசா நபி, ஜிப்ரீல் வளர்த்த மூசா என்னங்க காஃபிர்னு சொல்லி. சாமிரி ஜிப்ரீலுடைய கண்காணிப்பில் வளர்றாங்க, ஆளாகிறான். அவன் பனு இஸ்ராயலில் உள்ள கூட்டம் அல்ல, அந்த இனத்தை சார்ந்தவன் அல்ல, வேற ஒரு இனத்தில் உள்ளவன் பனு இஸ்ராயலோடு சேர்ந்துக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் துருசினாய் மலைக்கு போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவன் இந்த பனு இஸ்ராயல்களை லேசாக தான் வழி எடுக்கலாமே, எவ்வளோ அத்தாட்சிகளை பார்த்தாலும் உடனே அவங்கள என்ன செய்யலாம், வழிமறுக்கலாம். அந்த நேரத்தில் இவன் அவர்களை வழி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறான், அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த காலடி பட்ட இடத்தினுடைய ஒரு கைப்பிடி அந்த மண்ணை எடுத்து வச்சிருக்கிறான். மண்ணை எடுத்து இப்படி அக்குள்ள வச்சிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் கூட்டத்துக்கு யாரை விட்டுட்டு போயிருக்கிறாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போயிருக்கிறான். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இவனை கடந்து போகும்போது இப்படி அக்குள்ள வச்சிருக்கிறானா இல்லையா, அவங்க கேட்குறாங்க, என்னப்பா வச்சிருக்கிறேன்னு சொல்லி. நான் ஒரு பொருள் வச்சிருக்கிறேன், அதை கீழே போடணும்னு சொன்னால் நீங்கள் எனக்காண்டி ஒரு துவா செய்வீங்களாங்கிறான். யார்? சாமிரி. என்னப்பா துவா செய்யணும்? நான் இந்த பொருளை கீழே போடும்போது நான் அது என்னவாக ஆக வேண்டும் என்று மனதில் நினைக்கிறேனோ அப்படி ஆயிரணும் அப்படின்னு நல்லாட்ட கேளுங்கிறான். எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. நான் இது கீழே போடுவேன், ஆனால் நான் போடும்போது அது என்னவா மாறணும்னு நான் நினைக்கிறேனோ அப்படி ஆகணும்னு துவா செய்யுங்கிறான். அவங்க பாவம் துவா செய்கிறாங்க, எல்லாம் இவன் மனசில் என்ன நினைக்கிறானோ அந்த பொருளாகவே மாற்றிரு. நபியுடைய துவாவா இல்லையா, கபூல் ஆகி போச்சு. இப்போ பனு இஸ்ரவேலர்கள் எல்லாம் தப்பிச்சு வந்திருக்கிறாங்க, ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடம் இருந்து தப்பிச்சு வந்திருக்கிறாங்க. அந்த கூட்டம் அழிக்கப்பட்டுடுச்சு. அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தாருடைய நகைகள் எல்லாம் யார்கிட்ட இருக்குது? பனு இஸ்ராயல்கள்கிட்ட இருக்குது. பனு இஸ்ராயல்கிட்ட இருக்குது. இப்போ இவன் சொல்கிறான், சாமிரி, எப்பா இந்த நகைகள் எல்லாம் உங்களுக்கு ஹலால் இல்லை, ஹலால் ஹராம் பேசுகிறான். யார்? ஷைத்தான் பேசுகிறான். இந்த நகைகள்லாம் உங்களுக்கு ஹலால் இல்லைப்பா, அதனால் இந்த நகைகளை எல்லாம் இந்த குழியில் போடுங்க. ஒரு குழியை தோண்டி வச்சுருக்கிறான், இதில் எல்லாத்தையும் போட்டுருங்கப்பா, போட்டு எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்களை சொல்கிறான். அப்படியா? அவங்களும் என்ன செய்கிறாங்க, என்னமோ ஹலாலை ரொம்ப பேண்டுற மாதிரி, ஹலாலை பேண்ட கூட்டம் மாதிரி எல்லாருமே அந்த நகையை பூரா அந்த குழியில் போட்டுறான். குழியில் போட்டதும் இவன் என்ன பண்ணுறான், கையில் வச்சிருக்கிற அந்த ஃபிரௌன் ஜிப்ரீலுடைய காலடி மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணை அந்த நகைகள் மீது போடுறான். மனசில் என்ன நினச்சிக்கிட்டு, இதெல்லாம் காளை மாடாக மாற வேண்டும் அப்படின்னு போடுறான். ஏற்கனவே ஹாரூன் வேற துவா செஞ்சுட்டாங்களா இல்லையா, இவன் என்ன நினைக்கிறானோ அப்படி ஆகட்டும்னு. இவன் அந்த மண்ணை தூக்கி போட்டதும்
உள்ளே இருக்கிற நகைகள் ஆபரணங்கள் எல்லாமே காலமாடாக வந்துடுச்சு. காலமாடாக வந்ததுன்னு சொல்கிறான். பாருங்கள், இதான் ஒன்று உங்கள் கடவுள். ஆதா இலாஹுக்கும் இலாஹு மூசா. இந்த காலமாடு தான் உங்களுக்கும் கடவுள், மூசாவுக்கும் கடவுள். அவர் இதை விட்டு போட்டு எங்கேயோ போயிருக்கிறாருன்ட்டான். இந்த கூட்டம் உடனே அந்த காலமாட்டை வணங்க ஆரம்பிச்சிட்டான். காலமாட்டை வணங்க ஆரம்பிச்சுட்டான். யார்? பனி இஸ்ராயல்கள். எல்லா அற்புதங்களை கண்ட ஒரு கூட்டம் இந்த காலமாட்டை கண்டதும் என்ன செய்யறான்? அதை போய் வணங்குறான். அப்போ காலமாட்டை வணங்குற கூட்டத்துக்கு முன்னோடி யார்? இவங்க தான். நம்ம நாட்டில் உள்ள பிராமணர்களுக்கும் யூதர்களுக்கும் என்ன ஒற்றுமைங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அதனால் இவங்களுக்கு மத்தியில் எப்போதுமே ஐக்கியம் இருக்கும். இப்போ காலமாட்டை வணங்கிட்டு இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தடுத்து பார்க்குறாங்க. அப்பா செய்யாதீங்க, என்ன பின்பற்றுங்க, நான் சொல்கிறத கேளுங்க, அவரை ஒரு ஓரமாக உட்காருங்கன்ட்டான். மூசா வர்ற வரைக்கும் இந்த காலமாட்டை தான் வணங்கிட்டு இருப்போன்ட்டான். லன்னபரஹ அலைஹி ஆக்கிஃபீன் ஹத்தா எர்ஜா இலைனா மூசான்ட்டு. அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க தூர்சினா மலையிலிருந்து. இந்த கூட்டத்தை உருவாக்கி வச்சிருந்த கூட்டத்தை பார்த்தா எல்லாம் காலமாட்டை வணங்கிட்டு இருக்கிறாங்க. கோபத்தில் கையில் இருந்த தௌராத்தை தூக்கி வீசிடுறார். அவ்வளோ கோபம் அவருக்கு. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய தாடியை பிடிக்கிறார். நான் உடனே பொறுப்பாக விட்டுட்டு போனால் இவங்க இப்படி ஆயிட்டாங்களேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, என் தாடியை விடுப்பா, நீ என் தலைமுடியை விடு. இதுதான் நான் இவங்கள்ட்ட சொன்னேன். ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ரெண்டாக பிரிஞ்சிருவாங்களோன்னு சொல்லி நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே அவன்கிட்ட சாமிரிட்ட வர்றாங்க. நீ தான் காரணமா, ஏன்பா நீ இப்படி பண்ண? கால மா ஹத்துபுக்க யா சாமிரி, என்னாச்சு உனக்குன்னு. அப்போ அவன் சொல்கிறான், குரானில் இன்னைக்கு ஓதுன வசனங்களில் வருது, நான் ஜிப்ரீலுடைய கைப்பிடி மண்ணை எடுத்தேன், அதை போட்டேன், எல்லாரும் போட்டாங்க, அது காலமாடாயிடுச்சுன்னு சொல்லி. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சாபம் கொடுத்துட்டாங்க. இனிமே யாரும் ஒன்றை தொட முடியாது, நீ அடுத்தவங்கள தொட முடியாது. லா மிசாஸ். அவனை யார் தொட்டாலும் அவனுக்கு தொற்று நோய் வந்துடும், இவன் யாரை தொட்டாலும் அவங்களுக்கு தொற்று நோய் வந்துடும், என்ன தொடாதேன்றான். லா மிசாஸ்ங்கிற ஒரு சாபம் அவனுக்கு. இந்த பிராமணர்களும் அடுத்தவங்களை கண்டு தீண்டாமின்னு சொல்லி ஆக்கி வச்சிருக்கானா இல்லையா? அதான் அது. இந்த சாமிரியுடைய வம்சாவளி தான் இங்குள்ள இந்த ஆரியர்கள் எல்லாம் அதிலிருந்து வந்தவ தான். சாமிரி வம்சாவளி தான் இவன்.